திண்டுக்கல் பூச்சிநாய்க்கம்பட்டி பகுதியில் 20 ஸ்மார்ட் கார்டுகளை பொதுமக்களிடம் அடமானமாக பெற்று ரேஷன் பொருட்களை வாங்கிய பெண் மீது வழக்கு பதிவு. ரேஷன் கடையின் பெண் விற்பனையாளர் பணியிடை நீக்கம். திண்டுக்கல் வேகம்பூர் அடுத்துள்ள பூச்சிநாய்க்கம்பட்டி பகுதி 40வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியாகும். இப்பகுதியில் நாள்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இங்கு 2 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது. இப்பகுதி மக்கள் தங்களது பணப்பிரச்சனைக்காக ஸ்மார்ட் கார்டை அடமானமாக வைத்து பணம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிக்கந்தரம்மா என்ற பெண் தனது கையில் 20க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளை கையில் வைத்துக்கொண்டு ரேஷன் கடையில் அமர்ந்து பேசுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அடமானமாக பெறப்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளை வைத்துக்கொண்டு கடை உரிமையாளர்களை ரேஷன் கடைக்கு வர வைத்து கைரேகை மூலம் ரேஷன் கடையில் வழங்கப்படும் இலவச அரிசி மானிய விலையில் வழங்கப்படும் கோதுமை, சர்க்கரை, சமையல் ஆயில், பருப்பு போன்ற பொருட்களை வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவது தெரிய வருகிறது. ஏற்கனவே திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ரேஷன் அரிசிகள் கடத்தப்படுவது போன்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் குறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரி கீதா அவர்களிடம் விளக்கம் கேட்டபோது வட்டாட்சியர் சக்தி செல்வம் பூச்சிநாய்க்கம்பட்டி ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் தவறு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வீடியோவில் இருந்த சிக்கந்தரம்மா என்ற பெண் மீது குடிமைப்பொருள் வழங்கல் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிக்கந்தரம்மாவை கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். மேலும் பூச்சிநாய்க்கம்பட்டி கடை விற்பனையாளர் தேவிகா மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணையை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.